ஸோ டைம் ட்ராவல் என்பது இப்போ நவீன கால குழப்பங்களில் ஒரு முக்கிய குழப்பமாக இருக்குங்க. அதிகமாக இது வந்து படங்கள், மூவிஸ் மூலியமாக, சோஷியல் மீடியா மூலியமாக ரொம்பவே பிரபலப்படுத்தப்பட்டு வருது. அதாவது காலப்பயணம் என்று சொல்லுவாங்க டைம் ட்ராவல் என்பது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து மற்றொரு காலத்திற்கு, அதாவது எதிர்காலம் இல்லை கடந்த காலம் செல்லக்கூடிய ஒரு கோட்பாடு இது. இது பொதுவாக ஒரு கால இயந்திரம், அதாவது டைம் மிஷின் சொல்லுவாங்க. அதன் மூலியமாக சாத்தியமாகும் என்று சில புராண கதைகள், இது போன்ற விஷயங்கள், புனைக்கதைகள் எல்லாம் சொல்லப்படுது. இது அறிவியல் பூர்வமாக எதிர்காலத்துக்கு செல்ல முடியும் என்றாலும் கடந்த காலத்திற்கு செல்வது இன்னும் நிரூபிக்கப்படலை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதிர்கால பயணம் நம்ம வச்சுக்குவோம், ஃபியூச்சர் ட்ராவல். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய சார்பியல் கோட்பாடு படி ஒளியுடைய வேகத்திற்கு, அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் என்று சொல்லுவாங்க, ஒளியுடைய வேகத்துக்கு அருகில் பயணிக்கும் போது அல்லது அதிக ஈர்ப்பு விசை கிராவிட்டி இருக்கும் இடத்துல இருக்கும்போது காலத்தின் வேகம் குறையும், டைம் டைலேஷன் சொல்லுவாங்க. இதனால் விண்வெளி வீரர்களுக்கு சில நிமிடங்கள் கழிவது வந்து பூமியில் பல ஆண்டுகள் கடக்கலாம். இதுதான் எதிர்கால பயணம் என்று சொல்கிறாங்க. ஆனால் பாஸ்ட் ட்ராவல், கடந்த கால பயணம் பொறுத்த வரைக்கும் தத்துவ ரீதியாக சவாலான ஒரு விஷயம். இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம், முடியாத சாத்தியமில்லாத ஒரு விஷயம். கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் என்று சொல்லுவாங்க. நாம் வந்து கடந்த காலத்துக்கு சென்று நம் தாத்தாவை சந்திப்பதை தடுத்தால் நான் பிறந்திருப்பேனா என்பது போன்ற சிக்கல்கள்லாம் அதில் வரும். ஸோ அறிவியல் ரீதியான சாத்தியக்கூறுகள் பார்த்திங்கன்னா, பிளாக் ஹோல்ஸ் மூலியமாக, ஓம் ஹோல்ஸ் மூலியமாக காலப்பயணம் சாத்தியமாகலாம் என கோட்பாடுகள் சொன்னாலும் அதை நடைமுறைப்படுத்தும் தொழில்நுட்பம் நம்மிடம் இன்னும் இல்லை. அது வராது என்றும் சொல்லிவிடலாம். நீங்கள் விண்வெளியில் மிக வேகமாக செல்கிறீங்க, விண்கலத்தில் சென்றுட்டு ஒரு வருஷம் கழித்து பூமிக்கு திரும்பினீங்கன்னா பூமியில் 100 ஆண்டுகள் கடந்திருக்கலாம். நீங்கள் 100 ஆண்டுகள் எதிர்காலத்துக்கு வந்திருப்பீர்கள், ஆனால் மீண்டும் பழைய காலத்திற்கு செல்ல முடியாது. ஸோ இந்த டைம் ட்ராவல், அந்த டைம் மிஷின் சொல்கிறாங்களா, இது தற்போதைக்கு ஒரு கற்பனை மட்டும்தாங்க, அறிவியல் உண்மை கிடையாது. எதிர்காலத்துக்கு செல்வது கோட்பாட்டு அளவில் சாத்தியம், ஆனால் கடந்த காலத்திற்கு செல்வது மிக மிக கஷ்டம். ஸோ இந்த டைம் ட்ராவல், இந்த கான்செப்ட், ஃபித்னாவான கான்செப்டில் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம்னா, கடந்த காலத்துக்கு சென்று நடந்ததெல்லாம் மாற்றிடலாம், எதிர்காலத்தையும் நம்ம முன்கூட்டியே பார்க்கலாம், மரணத்திலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும், தவறுகள், பாவங்கள், பொறுப்புகள் எல்லாத்தையும் நீக்கி விடலாம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. இது எதுவுமே இஸ்லாமுக்கு தொடர்பான கருத்துக்கள் கிடையாது. அல்லாஹ் கனவுகள் மூலம் சில விஷயங்களை காட்டுவான், அவனுக்கு அந்த ஆற்றல் இருக்குது ஃப்யூச்சரில் நடக்க இருக்கிறது. மேலும் மறுமை வாழ்க்கை என்பது ஒன்று இருக்குது, மன்னரை வாழ்க்கை என்பது இருக்குது. நபி அவர்களுடைய மியராஜ் இது வந்து மனித தொழில்நுட்பம் அல்லங்க, மரக அல்லாஹ்வுடைய அதிசயங்களில் ஒன்று, அத்தாட்சிகளில் ஒன்று. இன்றைய டைம் ட்ராவலுடைய கருத்து என்னென்னா, மனுஷன் வந்து காலத்தையே கட்டுப்படுத்தலாம் என்ற ஒரு அகம்பாவ நிலையை அது வந்து உருவாக்குது என்று சொல்லலாம். ஸோ குரானில் இதற்கான தெளிவான மறுப்பு இருக்குது என்று சொல்லலாங்க. ஏன்னா காலம் வந்து அல்லாஹ்வுக்கே சொந்தமான ஒரு விஷயம், காலம், நேரம் எல்லாம். ஸோ காலத்தின் அதிகாரம் அவனிடம் மட்டும்தான் இருக்குது. முன்னும் பின்னும் எல்லா கட்டளையும் அல்லாஹ்வுக்கே உரியது. இப்போ 4வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். காலம் வந்து மனுஷன் விளையாடக்கூடிய ஒரு பரிமாணம் கிடையாது, அது அல்லாஹ் படைத்ததும் அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவது முக்கிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்குன்ற நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் இருக்குது. அவனோட நிர்ணயிக்கப்பட்ட காலம் வந்துருச்சுன்னா அதை அவன் ஒரு நொடி தாமதப்படுத்தவும் முடியாது, ஒரு நொடி பிற்படுத்தவும் முடியாது, முற்படுத்தவும் முடியாது. 7வது அத்தியாயம் 34வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் டைம் ட்ராவல் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மரணத்தை தவிர்க்க முடியும், விதியை மாற்ற முடியும் என்று சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் இதை முற்றிலும் மறுக்கிறான். கடந்த காலத்துக்கு யாராலும் திரும்ப முடியாது. மரணம் வந்தவுடன் மனுஷன் சொல்லுவான், என் இறைவா என்னை திரும்பி அனுப்பேன், நான் வந்து நிறைய நல்ல அமல்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒருத்தவனாக இருப்பேன் என்று சொல்லுவான். 23வது அத்தியாயம் 99வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு நொடி கூட திரும்ப முடியுமானால் தௌபா திரும்பி போய் செஞ்சு அனுமதி கிடச்சிருக்கும்ல அவனுக்கு. ஆனால் அல்லாஹ் அந்த கதவை மூடிட்டான், ஒரு நொடி கூட திரும்ப முடியாது. மேலும் எதிர்கால அறிவு சம்பந்தமாக, கைபு, மறைவான ஞானம் சம்பந்தமாக, நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை எந்த ஆன்மாவும் அறிய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா 31வது அத்தியாயம் 34வது வசனத்தில், அது என்ன சம்பாதிக்க போகுது நாளைக்கு என்பது அவனுக்கு தெரியாது. நான் டைம் ட்ராவல் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா, இது சம்மந்தமாக திரைப்படங்கள் இருக்குது இல்லைங்களா, எதிர்காலம் ஏற்கனவே தெரியும், மனுஷன் அதை மாற்றலாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எதிர்காலம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. ஸோ காலத்தை வந்து திட்டாதீர்கள், ஏசாதீர்கள், ஏனென்றால் காலத்தின் கட்டுப்பாட்டாளர் யார்? அல்லாஹ்வாக இருக்கிறான். ஸோ காலம் தனித்த ஒரு சக்தி கிடையாது, காலத்தை மாற்றலாம் என்பது அல்லாஹ்வின் அதிகாரத்தை மறுக்கக்கூடிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தன்னுடைய தாய்க்கு மன்னிப்பு கேட்க வந்து அனுமதி கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட, ஆனால் எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று சொல்கிறாங்க சஹீஹ் முஸ்லீமில். ஸோ ஒரு மனுஷனுக்கு டைம் ட்ராவல் சாத்தியம் என்றால் நபி அவர்களே முதல்ல செஞ்சுருப்பாங்க அது, ஆனால் அல்லாஹ் அதை அனுமதிக்கலை.
இது அதன் அசாத்தியத்திற்கான தெளிவான ஆதாரமாக இருக்கும். ஸோ அறிவாற்றல் அக்குள் அடிப்படையிலும் சரி இதற்கான மறுப்பு நம்ம பார்க்கணும்னா டைம் ட்ராவலுக்கு அக்கௌண்டபிலிட்டி என்பதே இருக்காது யாருக்கும். மறுமை விசாரணை வந்து அர்த்தமற்றதாக ஆகிடும். நன்மை தீமை இது எல்லாமே சிதறிவிடும் இந்த கான்செப்ட்லாம். மனுஷன் வந்து கடவுள் போல் ஆகிடுவான். ஆனால் இஸ்லாம் என்ன செய்கிறது? மனுஷனுக்கு தேர்வு உரிமை இருக்குது, அவனுக்கு செயல்பட ஆற்றல் இருக்குது, அவனுக்கு பொறுப்புகள் இருக்குது, அவன் செய்ததை பற்றி மறுமையில் தீர்ப்பு விசாரிக்கப்படும். ஸோ டைம் ட்ராவல் இந்த முழு அமைப்பையும் அழிக்கிறது என்று சொல்லலாங்க. ஸோ இன்றைய உலகத்தில் டைம் ட்ராவல் எப்படி பிரச்சாரம் செய்யப்படுதுன்னா திரைப்படங்கள் மூலியமாக, டிவி ஷோஸ் மூலியமாக, கார்ட்டூன்ஸ் மூலியமாக இது பரப்பப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த படங்கள் என்று சொன்னால் அவெஞ்சர்ஸு, டார்க், இன்டர்ஸ்டெல்லரு, டெனட்டு, லோக்கி, ஃப்ளாஷ் போன்ற படங்கள் மூலியமாக பரப்பப்படுது. ஸோ இதனுடைய மறைமுக கருத்துக்கள் என்ன திணிக்கிறாங்கன்னா விதியை நம்மளால் மாற்ற முடியும், மரணம் என்பது இறுதி கிடையாது, பாவம் என்பதெல்லாம் நிரந்தரம் கிடையாது என்று மாற்ற பார்க்குறாங்க. மேலும் கதிர், அதாவது விதி என்று சொல்லுவாங்களா, அந்த நம்பிக்கைக்கு எதிரானது இந்த டைம் ட்ராவல் நம்பிக்கை. ஏன்னா கடந்த காலம் வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான், எதிர்காலம் மனுஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லி இந்த டைம் ட்ராவலோடைய நம்பிக்கை இருக்குது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? கடந்த காலம் கதா என்பது முடிந்தது, நிகழ்காலம் வந்து பொறுப்பு கொடுக்கணும் நம்ம செய்யறதுக்கு. எதிர்காலம் வந்து கதிர் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, விதியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஸோ இது விதியை மறுப்பவன் இஸ்லாமை மறுத்தவன் என்று இமாம் அஹ்மத் ஹம்பல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இஸ்லாம் வழங்கக்கூடிய உண்மையான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவலுக்கான மாற்று தௌபா செய்யுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் மாற்ற முடியாது செஞ்ச எதையும், ஆனால் நீங்கள் செய்த பாவத்தை தௌபாவின் மூலம் அழிக்கலாம். அல்லாஹ் நாடினானா அவங்களுடைய தீமைகளை நன்மைகளாக மாற்றுவான் என்று சொல்கிறான். 25வது அத்தியாயம் 70வது வசனம். இது டைம் ட்ராவலை விட மேன்மையாது ஒருத்தவங்க புரிஞ்சு கொண்டா. ஸோ எதிர்காலத்தை மாற்றுவது துவா. நபிஸ்லாஸ்லம் சொல்கிறாங்க, துவாவை தவிர விதியை மாற்றுவது எதுவுமே இல்லை என்று சொல்கிறாங்க திர்மிதியில். ஸோ எது மாற்றப்பட்டதோ அதுவும் அல்லாஹ்வுடைய விதியில் அடங்கக்கூடிய ஒரு விஷயம்தான். துவா கேட்டு மாற்றப்பட்டது லவ்ஹுல் மஹ்ஃபூதில் அது இருக்கும். ஸோ சபுர், ரிதா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது பொறுமையோடு, மன உறுதியை இது வளர்க்கும், மேலும் நம்பிக்கையை உருவாக்கும். ஆனால் டைம் ட்ராவலுடைய கலாச்சாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தப்பிக்கக்கூடிய மனநிலை, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல், அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல், மேலும் ஆகிராவை மையமாக கொண்டு வாழ்வது, அந்த கண்ணோட்டத்தில் வாழ்வது. மறுமை தான் நிரந்தரம், இந்த உலகம் வந்து விரைவில் அழியக்கூடியது என்று. ஸோ உலகத்தை முழுமையாக்கணும்னு டைம் ட்ராவலை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களாம் ஆகிராவை மறந்து விடுவார்கள். ஸோ கடந்ததை மாற்றலாம் என்று சொல்கிறாங்க, ஆனால் இஸ்லாம் கடந்தது முடிந்து விட்டது என்று சொல்லுது. எதிர்காலம்லாம் தெரியும் என்று சொல்லுது, ஆனால் எதிர்காலம் மறைவான ஞானத்தில் உள்ளது என்று இஸ்லாம் சொல்லுது. மனுஷனால் விதியை மாற்ற முடியும் என்று இந்த விஷயம் சொல்லுது. மாறாக அல்லாஹ் மட்டுமே அவன் கட்டுப்பாட்டில் உள்ளது தான் இந்த விதி என்று இஸ்லாம் சொல்லுது. ஸோ இன்றைய டைம் ட்ராவலுடைய கருத்து என்பது அறிவியல் ஊகம் என்று சொல்லலாங்க. அக்கீதாவுக்கு முரணான ஒரு விஷயம், ஒவ்வொருத்தவங்க ஆன்மீகத்துக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம், பொறுப்பிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி விடும் அவங்களுக்கு. ஸோ இஸ்லாம் அளிப்பது என்னென்னா காலத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதாவது இந்த தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டு இருக்குது, இன்னும் மூடப்படலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாய்ப்பு அளித்து இருக்கிறான். தௌபாவை கொண்டு நம்ம மீள வேண்டும். அதை விட்டு இந்த விஷயங்களில் தலையை போட்டுக்கிட்டு வீணாயிடுச்சுல நேரத்தை வீணாக்குவது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, மேராஜ் பயணம்ன்றது டைம் ட்ராவல் என்றெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, ஓவராக சயின்டிசம் பேசுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் தன் நபிக்கு அருளிய ஒரு மிகப்பெரிய அதிசயம் மாஜிசா என்றால் இந்த மேராஜ் பயணம் அல்லாஹ்வின் ஆற்றலில் உடையது. இது மனித தொழில்நுட்பம்லாம் கிடையாது, காலத்தை கட்டுப்படுத்துதெல்லாம் கிடையாது. தன்னுடைய அடிமையை இரவில் பயணிக்க செய்தவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். 17வது அத்தியாயம் 1வது வசனம். ஸோ பயணிக்க செஞ்சது யார்? மேராஜ் பயணத்தில் அல்லாஹ். பயணித்தவர் யார்? அல்லாஹ்வுடைய அடிமை, அப்து. ஸோ மனுஷன் காலத்தை கட்டுப்படுத்த முடியும், கடந்ததையெல்லாம் மாற்ற முடியும், எதிர்காலத்தை பார்த்து அதை மாற்ற முடியும், விதியை மீற முடியும் என்ற இந்த டைம் ட்ராவலுடைய கொள்கை, இந்த டைம் ட்ராவலுடைய அகீதா என்பது உலூஹியா, இறைவனின் அதிகாரம் என்ற விஷயத்தில் அதன் மீதே கை வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ படைப்பு வந்து விதிகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். ஸோ மேராஜ் என்பது முஅஜிஸாவை தவிர டைம் மேனிப்புலேஷன் கிடையாது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ அரசன் அழைத்தான், அடிமை சென்றான். மேராஜில் அல்லாஹ் என்ற அரசன் தன்னுடைய அடிமை அப்தை அழைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மேராஜ் பயணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ குறிப்பாக எந்த சூறா இதை அதிகமாக மறுக்குது அழகாக என்று சொன்னால் சூரத்துல் முஃமினூன் சொல்லாங்க. ஒரு வலுவான மறுப்பு. மரணம் வந்தபோது அவன் சொல்லுவான், என்னுடைய இறைவா என்னை திருப்பி அனுப்ப அந்த பூமிக்கு என்று.
ஆனால் அவன் அனுப்பப்பட மாட்டான். அவன் சொல்லக்கூடியது ஒரு வெறும் வார்த்தை மட்டும்தான் என்ன அல்லாஹ் சொல்கிறான். 23வது அத்தியாயம் 99வது வசனம். மனுஷன் திரும்ப போகிறதுக்கு கேட்குறான் கடந்த காலத்துக்கு. அல்லாஹ் முழுமையாக அதை மறுக்கிறான். ஒரு நொடி கூட அவன் திரும்ப முடியாது என்று சொல்கிறான். டைம் ட்ராவல் என்பது அசாத்தியம் என்பது நமக்கு இதில் தெரிகிறது. ஸோ பாஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறது மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அதே போல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சூரத்துல் ஆராஃபுடைய 34வது அத்தியாயம். அவங்க நிர்ணயிக்கப்பட்ட காலம் வந்துச்சுன்னா ஒரு நொடி முந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது அவங்களால. 34வது வசனம். ஸோ நாளை என்ன நடக்கும் என்பது எந்த ஆன்மாவும் அறியாது என்று சூரத்துல் லுக்மான் சொல்லுது. 34வது வசனம். சூரத்துல் ஹஜ்ஜில் உங்களிடையே உள்ள 1000 ஆண்டுகள் அல்லாஹ்விடம் ஒரு நாள் போன்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான்.